வணக்கம். உங்களுடைய எண்ணங்களுக்கு உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? வில்லியம் வாக்கர் அட்கின்சனோட எண்ண அதிர்வு புத்தகத்தின்படி இது 100க்கு 100 சாத்தியம். வாங்க, நம்ம எண்ணங்கள் எப்படி நம்ம யதார்த்தத்தை உருவாக்குதுங்கிற அந்த சக்தி வாய்ந்த ரகசியத்தை நாம இன்னைக்கு விரிவா பார்க்கலாம். நீ எதை நினைக்கிறாயோ அதுவே உனக்கு கிடைக்கும். இது வெறும் ஒரு பழமொழி மட்டும் இல்ல, இதுதான் இந்த முழு கருத்தோட ஆணி வேரே. இது ஒரு ஆழமான, வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு வாக்குறுதி. நீங்க எதை ஆழமா முழு மனசோட நினைக்கிறீங்களோ அதை உங்க வாழ்க்கையை நோக்கி இழுக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, இந்த சக்தி வாய்ந்த விதி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் பகுதி, உருவாக்கும் எண்ணம். சரி, சும்மா ஒரு எண்ணம் அது எப்படி ஒரு பொருளை, ஒரு சூழ்நிலைய உருவாக்க முடியும்? அதுக்கு எப்படி இவ்வளவு சக்தி வரும்? வாங்க, அதோட அடிப்படை கொள்கையை முதல்ல புரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன அதிர்வுன்னா என்ன? உங்க ஒவ்வொரு சிந்தனையும் மனசுல வந்துட்டு போற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை கொண்ட உண்மையான ஆற்றல். இந்த ஆற்றல் அலைகள் உங்களை சுத்தி பரவி காந்தம் மாதிரி அதே மாதிரி அதிர்வெண் கொண்ட மத்த ஆற்றல்களை இழுக்கும். இதுதான் பிரபஞ்சத்தோட அடிப்படை விதி. ஒத்த அதிர்வுகள் ஒன்னை ஒன்னு ஈர்க்கும். இத இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, உங்க மனச ஒரு பெரிய ரேடியோ டவர் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அது ஒவ்வொரு நொடியும் பிரபஞ்சத்துக்கு சிக்னல்களா அனுப்பிக்கிட்டே இருக்கு. சரியா? நீங்க என்ன சிக்னல் அனுப்புறீங்க? சந்தோஷம், வெற்றி மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலா, இல்ல கவலை, தோல்வி மாதிரி லோ ஃப்ரீக்வன்சி சிக்னலா? ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எதை அனுப்புறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும். அடுத்த பகுதி, உணர்ச்சியின் உளவியல். சரி, வெறும் எண்ணங்கள் மட்டும் இருந்தா போதுமா? இல்லவே இல்ல. அந்த எண்ணங்களுக்கு ஒரு ஃபியூவல் மாதிரி சக்தி கொடுக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த பவர்ஃபுல் ஃபியூல் என்ன தெரியுமா? அதுதான் நம்மளோட உணர்ச்சி. இத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உணர்ச்சி தான் உங்க எண்ணங்களோட பெட்ரோல். ஒரு எண்ணம்ங்கிறது வெறும் விதை மாதிரி தான். ஆனா அந்த விதைய முளைக்க வைக்கிற தண்ணியும் உரமும் நம்மளோட உணர்ச்சி தான். உணர்ச்சி இல்லாம எண்ணம் ஒருபோதும் செயலாகாது. இங்க பாருங்க, இந்த வித்தியாசத்தை கவனிங்க. ஒரு பக்கம் சும்மா மனசுல வந்துட்டு போற எண்ணங்கள், அதுக்கு பவரே இருக்காது, அப்படியே சிதறி போயிடும். இன்னொரு பக்கம் பாருங்க, தீவிரமான கவனம் செலுத்தின உணர்ச்சிகள். அங்கதான் அதிக ஆற்றல் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. அதுதான் மாற்றத்தை உருவாக்குற உண்மையான என்ஜின். உங்க கவனம் எங்க இருக்கோ அங்கதான் உங்க சக்தியும் இருக்கும். மூன்றாம் பகுதி, மாபெரும் இயக்க விசைகள். சரி, ஒரு தெளிவான எண்ணமும் ஒரு தீவிரமான உணர்ச்சியும் இது ரெண்டும் ஒன்னா சேரும்போது என்ன நடக்கும்? அப்போதான் ஒரு அசைக்க முடியாத சக்தி உருவாகுது. அததான் ஆசிரியர் மாபெரும் இயக்க விசைகள்னு சொல்றாரு. இந்த மாபெரும் இயக்க விசைகள்ங்கிறது வேற ஒன்னும் இல்ல, உங்க மனசுக்கும் இதயத்துக்கும் நடுவுல உருவாகிற ஒரு பவர்ஃபுல் வேவ். நீங்க ஒரு இலக்கை அடையணும்னு சும்மா ஆசைப்படாம அதை நீங்க இப்பவே அடைஞ்சிட்டா மாதிரி உணரும்போது, அந்த சந்தோஷம், அந்த பெருமிதம், அந்த நிமிஷத்துல நீங்க இந்த விசைய பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க. இந்த பவர்ஃபுல் ப்ராசஸ்ல 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. ஸ்டெப் 1, எண்ணம். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத தெளிவா ஒரு படம் மாதிரி மனசுல உருவாக்குங்க. ஸ்டெப் 2, உணர்ச்சி. அந்த இலக்கை அடைஞ்சிட்டா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த பவர்ஃபுல் ஃபீலிங்கை உங்க முழு உடம்புலையும் இப்போவே உணருங்க. ஸ்டெப் 3, வெளியீடு. இப்போ அந்த எண்ணத்தையும் உணர்ச்சியும் முழு நம்பிக்கையோட பிரபஞ்சத்துல ரிலீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அது உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 4ஆம் பகுதி, வெற்றிக்கான உத்தி. இது ஏதோ மேஜிக் மாதிரி தானா நடக்கிற விஷயம் கிடையாதுங்க. இது வெற்றி பெற்றவங்க எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ பயன்படுத்துற ஒரு திட்டமிட்ட உத்தி. சரி, இந்த மனோபாவத்தை ஒரு தெளிவான பிளானா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். வெற்றி பெற்றவர்கள் திட்டமிடுகிறார்கள். இதுதான் முக்கியமான வித்தியாசம். வெற்றிங்கிறது அதிர்ஷ்டத்துல வர்றதில்ல. வெற்றி பெற்றவங்க தங்களோட மனசோட விதிகளை புரிஞ்சுகிட்டு அவங்க எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் ஒரு ஆயுதமா, ஒரு திட்டமா பயன்படுத்துறாங்க. அவங்க இது நடந்தா நல்லா இருக்கும்னு சும்மா ஆசைப்பட மாட்டாங்க. இதை நான் நடத்தி காட்ட போறேன்னு பிளான் பண்ணுவாங்க. அந்த உத்தியில 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, எண்ணங்களை தேர்ந்தெடுங்க. மனசுல தானா ஓடுற எண்ணங்களை விட்டுடாம உங்களுக்கு வேண்டிய எண்ணங்களை நீங்களே சூஸ் பண்ணணும். 2, உணர்வுகளை வளருங்க. வெற்றிக்கான உணர்வுகளை ஒரு செடி மாதிரி தினமும் பார்த்து பார்த்து வளர்க்கணும். 3, கவனம். ஒரே நாள்ல விட்டுறக்கூடாது. விடாமுயற்சியோட தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப முக்கியம். கடைசியா 4வது, செயல்களை இணைக்கணும். உங்க எண்ணம் ஒரு பக்கம், செயல் ஒரு பக்கம் போகவே கூடாது. ரெண்டும் ஒரே லைன்ல போகணும். 5ஆம் பகுதி, உங்கள் தனிப்பட்ட பாதை. ஓகே, இப்போ நாம பார்த்த இந்த எல்லா பவர்ஃபுல் ஐடியாஸையும் ஒன்னா சேர்த்து இதை எப்படி உங்க பர்சனல் லைஃப்ல ஒரு கருவியா யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கொள்கைகளை எல்லாம் ஃபாலோ பண்றது மூலமா நீங்க உங்க வாழ்க்கையில வெற்றிக்கான ஒரு புதிய பாதையை உருவாக்குறீங்க.
இது மத்தவங்க உங்களுக்காக போட்ட ரோடு கிடையாது. இது உங்க எண்ணங்கள்ங்கிற பிரஷ்ஷாலையும் உணர்ச்சிகள்ங்கிற கலர்ஸாலையும் நீங்களே வரைகிற உங்களுக்கான பாதை. எப்பவும் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இமயமலை அளவுக்கு பெரிய மாற்றமா இருந்தாலும் சரி, அதோட ஆரம்பம் ஒரு கடுகு அளவுக்கு சின்ன நோக்கமுள்ள எண்ணத்துல தான் இருக்கும். உங்க வாழ்க்கையை மாத்துற அந்த பெரிய சக்தி உங்களுக்குள்ளேயே உங்க முதல் எண்ணத்துல தூங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தான். உங்க எதிர்காலத்தை கட்டியெழுப்ப இன்னைக்கு நீங்க விதைக்க போற அந்த ஒரு சக்தி வாய்ந்த எண்ணம் அது என்ன? அது தேர்ந்தெடுங்க. உங்க உணர்ச்சிக்கு உயிர் கொடுங்க. உங்க பயணத்தை இன்னைக்கே தொடங்குங்க. வெற்றி நிச்சயம்.